ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது சிசிடிவிக்கு தேவையான ஒரு 5 அப்ளிகேஷன் பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த 5 அப்ளிகேஷனுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது என்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம 5வது பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஐபி டிஃபால்ட் பாஸ்வேர்டு. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த அப்ளிகேஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, சிசிடிவி கேமரா பிராண்டு நிறைய பிராண்ட் இருக்குது. ஒவ்வொரு பிராண்டுக்கும் என்னென்ன டிஃபால்ட் ஐபி, டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்ன, டிஃபால்ட் யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு பிராண்டுக்கும் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிராண்டை யூஸ் பண்ணல, ஏகப்பட்ட பிராண்ட். நம்ம புதுசாக போகும்போது பார்த்தோம்னா அங்கே ஏற்கனவே ஒரு டிவிஆர் இருக்கும். அந்த டிவிஆர் தான் என்ன பிராண்டுன்னே தெரியாது. அது ஒரு புது விதமான பிராண்டாக இருக்கும். அந்த பிராண்டுக்கு யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, டிஃபால்ட் ஐபி என்ன எதுவுமே தெரியாது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் ஐபி என்ன, பாஸ்வேர்டு என்ன, யூசர் நேம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது நம்ம 4வதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி சூப்பர் டூல். இந்த அப்ளிகேஷன் எதுக்காகனா, நம்ம லென்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஹார்ட் டிஸ்கை கால்குலேட் பண்ணுறதுக்கும் இந்த அப்ளிகேஷன். நம்ம கிளைண்ட் பிளேஸில் போயிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ ரெக்கார்டிங் ஆகும், எக்ஸாம்பிள் எவ்வளோ ஜிபி ரெக்கார்டிங் ஆகும்னு கேட்கும்போது தெரியாத ஒரு பதில் சொல்கிறத விட தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக பதில் சொல்லலாம். அதுக்காக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷனில் ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டோம்னா ஒரு கேமரா எவ்வளோ ரெக்கார்டிங் ஆகும், எவ்வளோ ஜிபி ரெக்கார்டிங் ஆகும், பர் டேக்கு எவ்வளோ ஆகும், பர் ஹவருக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேஷன் பண்ணி சொல்ல முடியும். அதே சமயத்தில் லென்ஸை பார்த்தோம்னா லென்ஸு ஒரு 3.6 mm லென்ஸு ஹரிசாண்டல்லையும் வெர்டிகலையும் எவ்வளோ கவர் ஆகும் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் மூலமா கொஞ்சம் விவரமாக சொல்லலாம். அடுத்தது நம்ம 3வது பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம்னா சிசிடிவி பாஸ்வேர்டு டூல். அதாவது இந்த அப்ளிகேஷனோட பர்பஸே ஒரு டிவிஆரை ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். இந்த பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பிராண்டுக்கு மட்டும்தான் ரீசெட் பண்ண முடியும். அதுவும் ஒரு முக்கியமான பிராண்டுக்கு மட்டும்தான் ரீசெட் பண்ண முடியுது. மற்ற பெரிய பிராண்டுக்கெலாம் கொடுக்கல. ஒரு நார்மலான பிராண்டுக்கு எப்படிலாம் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியும், பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கான சின்ன ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் டிஃபால்ட் ஐபி என்ன, பாஸ்வேர்டு என்னங்கிறத ஒரு ஒட்டுமொத்த லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு வசதியாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம 2வதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம்னா நெட்வொர்க் ஐபி ஸ்கேனர். இந்த அப்ளிகேஷன் எதற்காகனா, நம்ம ஒரு கிளைண்ட் பிளேஸ் போகும்போது அங்கே அவங்களுடைய ஒய்ஃபை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஒய்ஃபையில் எத்தனை சிஸ்டம் கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த பெரிய லிஸ்ட்டே கொடுக்கும். அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம டிவிஆர், நமக்கு தேவையான டிவிஆர் தான் இல்லாட்டி ஐபி கேமரா, இது என்ன நம்ம டிவிஆர் என்ன ஐபி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வேலையை நம்ம ஈஸியாக செய்ய முடியும். யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம 1வதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம்னா சிசிடிவி சூப்பர் பாஸ்வேர்டு. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி தவா டிவிஆர், பிகேம் இந்த மாதிரி டிவிஆருக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நிறைய பிராண்ட் இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் தவா டிவிஆர் இருக்கலாம், ஒரு 2-3 டிவிஆர் இருக்கலாம். ஈஸியாக பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாமலேயே ஈஸியாக பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குறேன். நான் யூஸ் பண்ணதிலே இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப கரெக்டாகவும் இருக்குது, பர்ஃபெக்டாகவும் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 அப்ளிகேஷனில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மற்றும் உங்களை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.